வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறைகளின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம். நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை. குற்ற உணர்ச்சியே இல்லாமல் விஜய் பொறுப்பேற்று நடந்து கொண்டது தவறான போக்கு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம். ஹரியானாவில் நடந்திருப்பது வாக்கு திருட்டு மட்டுமல்ல, ஆட்சி திருட்டு. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மெரினா கடற்கரையில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் திடீர் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த போலீசார். சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 100% வெற்றி நிச்சயம். பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் நம்பிக்கை. குற்ற உணர்ச்சியே இல்லாமல் விஜய் நடந்து கொண்டது மிக மிக கண்டிக்கத்தக்கது என வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி குழந்தைகள், தாய்மார்கள் உட்பட 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததற்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தரம் தாழ்ந்த முறையில், கண்ணியமற்ற வகையில் திசை திருப்புவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீது வெறுப்பையும் கசப்பையும் பொதுக்குழு என்ற பெயரில் நடந்த கூட்டத்தில் கொட்டி தீர்த்திருக்கிறார். நடந்த சம்பவத்திற்கு துளிகளவும் வருத்தப்படாமல், குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அவர் பொறுப்பேற்று நடந்து கொண்டது மிக மிக தவறான போக்கு என கண்டித்துள்ளார். பொது வாழ்வில் ஆத்திசூடியை கூட அறியாத இந்த மனிதர்தான் ஆட்சிக்கு வந்துவிட்டதை போலவே கனவுலகத்திலும் கற்பனை வாழ்விலும் திளைக்கிறார். காகித கப்பலில் கடல் தாண்ட முனைகிறார். ஆகாய வெளியில் கோட்டை கட்டுகிறார் என குறிப்பிட்டுள்ளார். அவரது நம்பிக்கை கனவுகள் காணல் நீராகி போய்விடும். 75 ஆண்டுகளை, முக்கால் நூற்றாண்டை கண்ணீரிலும் வியர்வியிலும் கொட்டிய குருதியிலும் சிறைசாலைகளிலும் கடந்து வந்த தியாகிகள் கோட்டையாம் திமுகவை சற்றும் மானவெட்கமின்றி எள்ளி நகையாட முனைகின்ற அவரது நிலைமை அனுதாபத்திற்கும் பரிதாபத்திற்கும் கண்டனத்திற்கும் உரியதாகும். இனிமேலாவது அவர் நிதானம் இழக்காமல் அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் என வைகோ கூறியுள்ளார். ஆசிய மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 23வது ஆசிய மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நேற்று தொடங்கியது. வரும் 9ஆம் தேதி வரை நடக்கும் இந்த போட்டியில் 30 நாடுகளைச் சேர்ந்த ஏறக்குறைய 4000 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு உள்ளனர். உடல் ஆரோக்கியத்தை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு நடத்தப்படும் இந்த போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு, மேயர் பிரியா, போட்டிக்கான தூதர் நடிகர் ஆர்யா மற்றும் தடகள சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பீகாரில் இன்று முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது. பீகார் சட்டசபை தேர்தல் இன்று மற்றும் 11ஆம் தேதி என 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. 121 சட்டசபை தொகுதிகளில் இன்று முதற்கட்ட தேர்தல் நடக்கிறது. கடந்த சில நாட்களாக பரபரப்பாக நடந்த தேர்தல் பிரச்சாரம் நேற்று முன்தினம் மாலை 6 மணிக்கு முடிவடைந்தது. 121 தொகுதிகளில் மொத்தம் 3,75,00,000 வாக்காளர்கள் உள்ளனர். அவர்களில் 10,72,000 பேர் புதிய வாக்காளர்கள். அவர்களில் 7,38,000 பேர் 18 மற்றும் 19 வயதானவர்கள். மொத்தம் 1,314 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 122 பெண் வேட்பாளர்களும் ஒரு திருநங்கை வேட்பாளரும் இதில் உள்ளனர். இந்நிலையில் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. இந்த வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மேலும் மாலை 5 மணிக்கு வரிசையளிக்கும் வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என தேர்தல் கமிஷன் கூறியுள்ளது. முதற்கட்ட தேர்தலையொட்டி பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மொத்தம் 1650 கம்பெனி பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஹரியானாவில் நடந்திருப்பது வெறும் வாக்கு திருட்டு மட்டுமல்ல, ஆட்சி திருட்டு என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் வாக்கு திருட்டு தொடர்பான பல முக்கிய குற்றச்சாட்டுகளை உரிய ஆதாரங்களுடன் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ளார். அப்போது அவர் பேசுகையில், வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்தம் என்பது ஜனநாயகத்தை அழிப்பதற்கான பாஜகவின் புதிய ஆயுதம் என்று குறிப்பிட்டார். ஹரியானாவில் ஒரே நபர்கள் ஒரே வாக்குச்சாவடிகள் 18 முறை வாக்களித்திருப்பதாக சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி, இது போன்ற முறைகேடுகளால் தான் வாக்குச்சாவடி சிசிடிவி காட்சிகளை தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை எனவும் சாடினார். மேலும் வாக்கு திருட்டு மூலம் ஹரியானாவில் ஆட்சியை பிடித்த பாஜக
தற்போது பீகாரிலும் ஆட்சியை பிடிக்க நினைப்பதாக தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் 100% தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வெற்றி நிச்சயம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து கட்சியின் நிர்வாக நடவடிக்கைகள் முடங்கியிருந்த நிலையில் 1 மாத இடைவேளைக்கு பிறகு தீவிரமடைந்துள்ளன. இந்நிலையில் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் அரங்கில் விஜய் தலைமையில் தாவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் 2000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த சிறப்பு பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தாவேக முதல்வர் வேட்பாளராக விஜயை முன்மொழிந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் 2026 தேர்தலில் கூட்டணி உள்ளிட்ட அனைத்து முடிவுகளையும் விஜய் எடுப்பார் என்ற அதிகாரத்தை கொண்டு வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் பேசிய தாவேக தலைவர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 100% வெற்றி நிச்சயம் என தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மாநகராட்சி 5 மற்றும் 6வது மண்டலங்களில் பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் சிலர் கடந்த 2 மாதமாக பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மெரினா கடற்கரையில் கண்ணகி சிலை பின்புறம் கடலில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் அவர்களை வெளியேற்றி பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் போலீசாரின் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். ஆசிய அளவிலான பேட்மிண்டன் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்று அசத்திய காரைக்கால் மாணவிக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சீனாவில் ஆசிய அளவிலான 17 வயதிற்குட்பட்ட இரட்டையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டி நடைபெற்றது. இதில் காரைக்கால் மாவட்டம் அக்கம்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் கீதாமணி தம்பதியினரின் மகள் ஜனனிகா இந்தியாவிற்காக வெண்கல பதக்கம் வென்று புதுச்சேரி மாநிலத்திற்கும் காரைக்கால் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். இந்நிலையில் சொந்த ஊர் திரும்பிய மாணவிக்கு காரைக்கால் பேருந்து நிலையத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் தலைமையில் செண்டை மேளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவி ஜனனிகாவிற்கு மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா மற்றும் துணை ஆட்சியர் பூஜா ஆகியோர் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாணவி ஜனனிகா புதுச்சேரி மாநிலத்தில் பேட்மிண்டன் விளையாட்டிற்கு அரசு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். நான் இப்போ ரீசெண்டாக நேஷ்னல்ஸ் போய் செலக்ட் ஆன ஏஷியன் சாம்பியன்ஷிப்க்கு. ஸோ அங்கே போய் நான் வந்து மிக்ஸ்ட் டபுள்ஸில் பிரான்ஸ் மெடல். ஸோ இதுக்கு காரணமாக எங்கள் கோச், அப்புறம் பேரண்ட்ஸ், ஸ்கூலில் சர்வீஸ், அப்புறம் கோ பிளேயர்ஸ், சீனியர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. அடுத்து மெயினாக அசோசியேஷன் இல்லை எங்கள் புதுச்சேரியில். ஸோ அதனால எங்களுக்கு ஸ்டேட் விளையாட முடியல. ஸோ ஸ்டேட் விளையாடாதனால சாம்பியன்ஷிப்பும் ஆட முடியாமல் போகுது. ஸோ அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம். இன்னும் நாங்கள் போய் கேட்டோம், இன்னும் ரெடி பண்ணுறது சீக்கிரமாக. ஸோ சீக்கிரமாக அது ரெடி பண்ணால் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பிளேயர்ஸும் இன்னும் மேலே வருவாங்க, இந்த மாதிரி எல்லாருமே. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி திருவிழாவினன்குடி முருகன் கோவிலில் குடமுழக்கு விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. டிசம்பர் 8ஆம் தேதி குடமுழக்கு விழா நடைபெறவுள்ள நிலையில் முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு முகூர்த்தக்கால் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நடப்பட்டது. இதில் கோவில் அதிகாரிகள், பக்தர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் 2,72,000 ரூபாய் பணத்தை இருசக்கர வாகனத்தில் கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. தகரக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் தனது வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் இருந்து
திருடி சென்றது தெரியவந்தது. இது குறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் வாணியம்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் மகாலட்சுமி சம்பவ இடத்தில் நேரில் விசாரணை மேற்கொண்டார். வேலூர் அப்துல்லாபுரத்தில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் 32 கோடி ரூபாய் மினி தகவல் தொழில்நுட்ப பூங்கா கட்டி முடிக்கப்பட்டது. இதனை சென்னையிலிருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தொடர்ந்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார், வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். இந்த மினி தகவல் தொழில்நுட்ப பூங்கா மூலம் பொருளாதார வளர்ச்சி மேம்படும், நகர்ப்புற மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் போலிப்பாக்கம் ஊராட்சியில் சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐயா, நாங்கள் போலிப்பாக்கம் ஊராட்சி ஐயந்தாங்கல் வில்லேஜ்லேருந்து பேசுகிறோம். நான் என்னுடைய பேர் சுகுமாரன். நானும் ஒரு முன்னாள் துணைத் தலைவர். இந்த சாலை ரொம்ப குண்டும் குழியுமாக ஆயிடுச்சு எங்களுக்கு. இது தார் சாலையாக போட்டுருந்தாங்க. இப்போ பேர்ந்து போச்சு. ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் பள்ளிக்கூடம் போதுங்க. விவசாய பொருளுங்கள்லாம் அந்த வழியில் தான் போகணும். வேறு மாற்று சாலை கிடையாது எங்களுக்கு. உள்ளேருந்து வெளியே வரத்துக்கு இது ஒரு வழி தான். அதனால் இந்த ரோடு ஒரு 400 மீட்ரு வரும். சிமெண்ட் சாலையை அமைச்சு கொடுத்தா அது கொஞ்சம் லாங் லைஃபாக நல்லாயிருக்கும். அது தயவு கூர்ந்து அதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சார். மயிலாடுதுறை மாவட்டம் திருமங்கலம் ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நிதி உதவி திட்டத்தின் கீழ் 1,48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறை கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாக குழுவினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு 30 வெட்டியில் பாதாள பைரவர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலைகள் அமைத்து பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட நீரை கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தவத்திரு தோப்பு கருப்புசாமி அடிகள் தலைமை தாங்கினார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சர்தார் வல்லபாய் படேலின் 150வது பிறந்த நாளையொட்டி இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மை பாரத் கேந்திராக்கள் சார்பில் ராணிப்பேட்டையில் தேசிய ஒற்றுமை பாத யாத்திரை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஆற்காடு நெடுஞ்சாலை அருகே உள்ள SSS அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரியில் தொடங்கிய இந்த பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் மற்றும் மை பாரத் கேந்திராவின் இணை இயக்குனர் ட்ரவின் சார்லஸ்டன், கல்லூரி முதல்வர் நடராஜன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் மாணவ மாணவிகளுக்கு ஓவியம், நடனம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொம்மராஜப்பேட்டையில் அமைந்துள்ள ஜம்புலிங்கேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ துர்க்கையம்மன், தட்சிணாமூர்த்தி மற்றும் நவக்கிரகம் உள்ளிட்ட சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பின்னர் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிவலிங்கத்திற்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி கிராமத்தைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணிடம் முன்னாள் ராணுவ வீரர் பிரபு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதனை அறிந்த பொதுமக்கள் பிரபுவிற்கு தர்மஅடி கொடுத்து ஜோலார்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் விரைந்து வந்த போலீசார் முன்னாள் ராணுவ வீரர் பிரபுவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வீராமுத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சப்தகன்னி கங்கையம்மன் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி சிறப்பு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது உற்சவர் சுவாமிக்கு பல்வேறு வகையான நறுமண பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பட்டாடை, தங்க ஆபரணங்கள் மற்றும் வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். நியூயார்க் மேயர் தேர்தலில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சோரன் வெற்றி பெற்றுள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயராக இருந்த எரிக் ஆடம்ஸ் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவர் தனது மேயர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் பதவிக்கு ஜனநாயக கட்சியின் சார்பாக இந்திய வம்சாவளியான ஷோரான் மம்தானி, குடியரசுக் கட்சியின் சார்பாக கர்டிஸ் ஸ்லிவா, முன்னாள் கவர்னர் ஆண்ட்ரூ குவோமா ஆகியோர் போட்டியிட்டனர். இதையடுத்து புதிய மேயரை தேர்வு செய்யும் தேர்தல் செவ்வாயன்று நடைபெற்ற நிலையில் ட்ரம்பை கடுமையாக விமர்சித்து வரும் மம்தானியே வெற்றி பெறுவார் என கருத்து கணிப்புகள் தெரிவித்திருந்தன. ஆனால் ட்ரம்ப் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மேயர் பதவிக்கான தேர்தலில் ஆளுங்கட்சி வேட்பாளரை வீழ்த்தி ஜனநாயக கட்சியின் சோரான் மம்தானி அபார வெற்றி பெற்றுள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகர முதல் முஸ்லிம் மேயர் மற்றும்
முதல் இந்திய வம்சாவளி மேயர் என்ற பெருமையை சோரான் மம்தானி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறைகளின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம். நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. குற்ற உணர்ச்சியே இல்லாமல் விஜய் பொறுப்பேற்று நடந்து கொண்டது தவறான போக்கு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம். ஹரியானாவில் நடந்திருப்பது வாக்கு திருட்டு மட்டுமல்ல, ஆட்சி திருட்டு. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மெரினா கடற்கரையில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் திடீர் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த போலீசார். சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 100% வெற்றி நிச்சயம். பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் நம்பிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.